சென்னை ஃபேன்ஸ், நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சுங்க. இன்றைக்கி நைட்டு சேப்பாக்கில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். தோத்தோம்னா சீசன் ஓவர். இன்றைக்கி நம்ம ஜெயிக்க முடியுமா? நம்ம டீமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? அண்ட் முக்கியமாக தலை தோனி இன்றைக்கி ஆடுவாரா? எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். முக்கியமாக பிளே ஆஃப் ரேஸ்ங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறையா ரிசல்ட்ஸ் நமக்கு சாதகமாக போயிருக்கு. ராஜஸ்தான் தோற்றுருக்கான், குஜராத் தோற்றுருக்கான், பஞ்சாப் தோற்றுருக்கான். ஸோ இவங்க எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தோற்றுருக்காங்க. பட் நமக்கு சாதகமாக எல்லா ரிசல்ட்ஸும் அமைஞ்சு நம்ம போய் இன்றைக்கி சோக் பண்ணோம்னா அதை விட ஒரு காட்டு சோக்கிங் எதுவுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம ஜெயிச்சு ஆகணுங்க. எல்லா ரிசல்ட்ஸும் நமக்கு சாதகமாக போனங்காட்டி நமக்கு பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டே ஆகணும். இன்றைக்கி சன்ரைசர்ஸ் கூட ஜெயிச்சு ஆகணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஜெயிக்க முடியுமா? நம்ம டீம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம லக்னோ கூட தோற்றுட்டோம். ஆமாம், ஒரு டிஸப்பாயிண்டிங்கான ஒரு தோல்வி தான். பட் ஆனால் அந்த தோல்வியிலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒன்று எடுத்துக்கணுங்க. மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. டாப் 3 யாருமே ரன் அடிக்காமல் நம்ம 180 மேலே அடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம நல்லா ரன் அடித்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனாக இருந்திருக்கும். டாப் 3 அப்படிங்கிறது நல்லா ரன் அடிச்சு கொடுத்துருப்பாங்க. சஞ்சுவாக இருக்கட்டும், ருத்துவாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரே, இல்லை உருள் பட்டேல்னு சொல்லிட்டு இந்த டாப் 3 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம நல்லா ரன் அடித்த மேட்ச்லலாம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 3 யாருமே ரன் அடிக்காமல் நம்ம 180 மேலே அடிச்சிருக்கோம். அது ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க. அதில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா. லாஸ்ட் மேட்ச் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவை ட்ராப் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது புரியவே இல்லைங்க. ஏன்னா 2 முக்கியமான இன்னிங்ஸ் அவர் ஆடி கொடுத்துருக்காரு நமக்கு ஆல்ரெடி. மும்பை கூடயும் டெல்லி கூடயும். ஓகே, அவர் பயங்கரமாக ஆடல, 20 பாலுக்கு 50 அடிக்கல அப்படின்னாலும் கூட மும்பை கூட பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப்புங்க. ருத்ராஜ் கூட நல்லா ஆடினாருங்க. தேவையே இல்லாமல் அவுட் ஆகலை. ஒரு ஷாட் தேவையில்லாமல் ஆடி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி போல ஒரு பார்ட்னர்ஷிப் என்ன தவிர ரொம்ப அழகாக ஆடினார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி கூடயுமே சாம்சன் கூட ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு விக்கெட்டே விடாமல் நின்று அடித்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு அவர். அண்டு கார்த்திக் சர்மா கிட்ட ஒரு முக்கியமான ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்க. மேட்ச் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த மாதிரி தாங்க அவர் ஆடுறாரு. சும்மா ஏதோ ஒரு ஷாட் அவர் ஆடுறது இல்லை. லக்னோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பால் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தார். அவர் சும்மா ஏதோ ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகிறது இல்லைங்க. அது ஒரு பெரிய ஸ்கில்லுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா லக்னோ மேட்ச்க்கு முன்னாடி சர்ஃப்ராஸ் கான் உள்ளே கொண்டு வரணும், கார்த்திக் சர்மா வெளியே போகணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சர்ஃப்ராஸ் கான் கார்த்திக் சர்மாவோட டபுள் மடங்கு டேலண்ட்னே வச்சுக்கோங்க. அவர் என்னங்க பண்ணார்? குஜராத் கூட இம்பாக்ட் சபா ஃபர்ஸ்ட் பால் தூக்கிட்டு அவுட் ஆனாருங்க. அதை கார்த்திக் சர்மா பண்ணவே மாட்டார். கார்த்திக் சர்மாவுக்கு வயசு 20. சர்ஃப்ராஸ் கானை நம்ம 2017 பார்த்துட்டோம். அவருக்கு என்ன தான் ஸ்கில் இருந்தாலும் அவர் மேட்ச்சுக்கு தேவையான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கான் ஓகே, ஒரு இம்பாக்ட் பேராக 20 ரன் 30 ரன் அடிக்கலாம். பட் நின்று அவர் 70 ரன் 80 ரன் அடிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு அவர் மேலே கிடையாது. கார்த்திக் சர்மானா அதை பண்ணுறாரு. மேட்ச்க்கு என்ன தேவையோ அதை பண்ணுறாரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே பிறந்துட்டார். லாஸ்ட் மேட்ச் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் ஒரு எபிலிட்டி காமிச்சிட்டு இருந்தார். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே பிறந்துட்டாருங்க. நம்ம கார்த்திக் சர்மாவோட டேலண்ட்டை 60% தான் பார்த்துருக்கோம். அவரோட ஃபுல் டேலண்ட்டை பார்க்கல. அண்ட் வயசு 20 தான் நினச்சி அவருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டாக வருவார் ஃபியூச்சரில். அண்ட் இப்போவே அதை காமிக்கிறாருங்க. ஒரு ப்ராமிசிங்காக இருக்கார். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. கார்த்திக் சர்மா ஃபார்முக்கு ரொம்ப நல்ல விஷயம் நம்ம டீமுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவால் பிரேவிஸ்ங்க. அவர் என்னதான் 25 ரன் அடிச்சிருந்தாலுமே அந்த 25 ரன் பார்த்தோம்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. ஒரு கிளிம்ஸை காமிச்சார். டிவால் பிரேவிஸ் என்ன பண்ண முடியும்னு காமிச்சார். எனக்கு தெரிஞ்சு அந்த 25 ரன் அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் கொடுக்குன்னு தோணுது இந்த மேட்ச்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூபே ஃபைனலாக ஒரு நல்ல இன்னிங்ஸ்ங்க தூபேட்டு இருந்து கடைசி, அதாவது 19 வரைக்கும் இன்னும் ஆடலை தூபே. ஆனால் கடைசி ஓவரில் முக்கியமான ஒரு ஃபினிஷ் கொடுத்தாரு. அது அவருக்குமே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, தூபே, பிரேவிஸ் 3 பேருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது நம்ம டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். பிகாஸ் டாப் ஆர்டர் 3 பேர்த்து வச்சு மட்டுமே நம்ம பிளே ஆஃப் போகவே முடியாதுங்க. நம்ம மிடில் ஆர்டரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியாகணும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுறப்போ ஆல்ரெடி டாப் ஆர்டர் ஒரு டீசெண்டான நல்ல ஃபார்ம் இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் ஃபார்முக்கு வந்ததுமே நம்ம பேட்டிங் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கு. பெரிய பாசிட்டிவ்ங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பவுலிங் பார்த்தீங்கன்னா லக்னோ கூட நான் ஒரு 1-ஆஃப் கேமை தாங்க பார்க்குறேன். நம்ம அந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பவுலிங் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பவுலிங் இன்றைக்கி ஃபார்முக்கு வந்துடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அன்சில் கம்போஜ் மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர் அவ்வளோ மொக்கையாக திரும்பி போட வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்றைக்கி ஃபார்முக்கு வந்துடுவாருங்க. ஓவராலாக நம்ம பவுலிங் இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா போட்டிருக்கோம். இன்றைக்கி திரும்பியும் நல்லா போடுவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம டீம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? தோனி உள்ளே வருவாரா? எனக்கு தெரிஞ்சு தோனி இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. அவர் 2021 ஒன்று சொல்லியிருப்பார், கடைசி T20 கேம் நான் சேப்பாக்கில் தான் ஆடுவேன் அப்படின்னு. பட் அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அவர் வருவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம டீமில் அவர் ஆடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஓவர்டன் போனதுக்கப்புறம் நம்ம டீம் ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு. ஏன்னா ஓவர்டன் இருந்த வரைக்கும் நம்ம டீமில் அந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. ஓவர்டன் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம டீமில் கிடையாதுங்க. பேருக்கு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஃபாரஸ்டர் பேட்டிங் தான் ஆடுவார்.
மேத்யூ ஷாட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் ஆடுவார் 2 ஓவர். அவர் பேட்டிங் ஒழுங்காக ஆடுறதில்ல, பட் ஸ்டில் அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டிங் தான் 2 ஓவர் bowling போட முடியும். ஒரு பக்கா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது நம்ம டீம்லேயே கிடையாதுங்க அவர் போனதுக்கப்புறம். ஸோ தோனி வந்து நம்பர் 7ல் ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. பட் ஆனால் அவர் வருவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். தோனி இஸ் தோனிங்க. அவர் கணிக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி அவர் ஆடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பிரசாந்த் வீருக்கு பதிலாக தோனி ஆடினா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. பிரசாந்த் வீர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்சில் ஒரு பெரிய பெரிய ஹேண்ட்ஃபுல்லாக இருக்கும். தோனி ஆடினா செம்மையாக இருக்குங்க இன்றைக்கி. அவர் வந்து பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் தோனி ஆடுவாரா இல்லையாங்கிறது வந்து தோனிக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு இனிமேல் இன்றைக்கி அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோமா பவுலிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கீல் ஹுசைன் வந்து திருப்பி கொண்டு வரலாமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 3மே லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்க. ஹெட்டு, கிஷானு, அபிஷேக். ஸோ கண்டிப்பாக வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறங்காட்டி வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறங்காட்டி வந்து அக்கீல் ஹுசைன் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து சன்ரைஸ் கூட ஆடினப்பவே பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டை உள்ள ஆடினாங்க. ஸோ மேபி வந்து மேத்யூ ஷாட்டை உள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா வந்து டியான் ஃபாரஸ்டரை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா வந்து ஒரு பேலன்ஸ்க்காக. ஏன்னா ஜேமி ஓட்டன் போனதுக்கப்புறம் நம்ம டீமில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் கொண்டு வர முடியாதுங்க. நீங்கள் வந்து ஓட்டன் போனதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த காம்பினேஷன் போட்டாலுமே வந்து அடி வாங்குங்க. ஒன்று பேட்டிங் அடி வாங்க, இல்லைனா பவுலிங் அடி வாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இதை வச்சு மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஓவராலாக கேட்டிங்கன்னா இன்றைக்கி சன்ரைசர்ஸ் கூட வந்து நம்ம பவுலிங் பவர் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அபிஷேக்கு, ஹெட்டு 2 பேர்த்தையும் வந்து குயிக்காக எடுத்தே ஆகணும். அவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஸ்டார்ட்டுக்கு விட்டோம்னா பெரிய பெரிய டேஞ்சருங்க. சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று 240 அடிப்பான், இல்லைனா 120 அடிப்பான். கண்டிப்பாக அவனை இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பவுலிங் போட்டு நிறுத்தி ஆகணுங்க. ஏன்னா சன்ரைசர்ஸ் பவுலிங் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி பவுலிங் கிடையாது. கண்டிப்பாக நம்ம நல்லா ஆடினா சன்ரைசர்ஸ் பவுலிங்கை டேக் ஆன் பண்ணலாம். பட் அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸுங்க. விட்டோம்னா அடிச்சிருவாங்க. கண்டிப்பாக வந்து பவர் பிளே பவுலிங் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுக்கு வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு போகணும் ஹெட் அபிஷேக்கை தூக்குறதுக்கு. பிகாஸ் அப்படி குயிக்காக எடுத்தால் மட்டும்தான் பெரிய வாய்ப்பு இருக்கும். எனக்கு என்னமோ சேப்பாக்கில் இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம் தான் தோணுது. ஏன்னா சேப்பாக்கில் இந்த வருஷம் ரெக்கார்டு ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. 6 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஜெயிச்சு 5ஆக பண்ணி ஆகணும். எனக்கு என்னமோ இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம் தான் தோணுது. சேப்பாக் க்ரௌட் இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கிடுவானுங்க. பயங்கர ஒரு என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சரியான ஒரு அட்மாஸ்ஃபியராக தான் இருக்கும். சென்னை ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.